எக்ஸலண்ட், அருமை. சுட்டவன் எவனோ கரெக்டா குறிப்பாத்து சுட்டிருக்கான். இவன் மட்டும் ஒலிம்பிக்கு போயிருந்தானா கன்ஃபார்மா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருப்பான். மிஸ்டர் தாஸ், நீங்க ஜஸ்ட் மிஸ். மயிறு இடையில உயிர் தப்பி இருக்கீங்க. உழைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. இந்த மயிறு இடையெல்லாம் வேண்டாம். நல்லா இல்ல. நீ என்ன டாக்டரா இல்ல டயலாக் ரைட்டரா? ரொம்ப லென்த்தா பேசுறீங்க. போய் மாத்திரை மருந்து ஏதாவது எழுதி கொடு. கொஞ்சம் இனிப்பா எழுதி கொடு. நான் என்ன செத்தா போயிட்டேன். எங்கடா மத்தவங்களா? அப்ப கூடு களைஞ்சிச்சு, கூட்டம் செதறிச்சப்பு. அந்த ஓட்டை போனை போடுறான். அண்ணா, ஹலோ. டேய் ரவி, அண்ணன் பேசுறேன்டா. அண்ணே, ஆல் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேண்ணே. வண்டியில கஸ்டமர்லாம் இருக்காங்க. இப்ப பேச கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கண்ணே. நானே உங்களை கூப்பிடுறேண்ணே. இவனோட காலை வெட்டினவெல்லாம் கால் டாக்ஸி ஓட்டுறேன்றா. ஆமாப்பு, ஓட்டாரி ரவி ஓலா ரவி ஆயிட்டாப்பு. என் ரைட் ஹேண்ட் அந்த கோடி பாஸ்கருக்கு போனை போடு. ஏய் பாஸ்கரு, அண்ணன் பேசுறேன்டா. கோழி அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? பால் ஊத்திட்டு இருக்கேண்ணே. சூப்பர்ரா. ஆளை கொண்டு பாலை ஊத்தி என் பேரை காப்பாத்திட்டடா. ஆளக்கண்ணா, குழந்தை அழுகுதேன்னு பாலை காய்ச்சி புட்டியில ஊத்திட்டு இருக்கானே. என்னது புட்டியில பால் ஊத்துறியா? உனக்கு அந்த இடத்துல அடிபட்டதுல இருந்து வேலை இல்ல. கொண்டாட்டி தானே வேலைக்கு போறா. குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். அண்ணே போன வைனே, குழந்தை அழுகுது. இவன் என்னடா வீட்டை பாத்துக்கிறேன் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்றா. ஆமாப்பு, கோழி பாஸ்கரே குழந்தை பாஸ்கர் ஆயிட்டாப்பு. ஏய், நீயாவது என் கூட இருக்கி பெருமையா இருக்குடா. நானா இல்லப்பு, நானும் இந்த ஆஸ்பத்திரியில் தான் செக்யூரிட்டியா வேலை செய்யறேன். மாசம் 8000 ரூபாய் சம்பளம். சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டியாந்துடுறேன். 2 வேளை டீ ஃப்ரீ. டெய்லி ஒன்று பார்க்க வர சாக்கில் அப்படியே ஏசி காத்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். இன்னைக்கு காத்து வாங்கலான்னு வந்தேன், நீ கண்ணை முடிச்சிக்கல. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. அப்புறம் நான் புறப்பட்டா. நில்றா வாட்ச்மேன். டேய், நம்ம ஆளுங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல இங்க வரணும். போனை போட்டு வர சொல்றா. தலையெழுத்து. எல்லாரும் திருந்திட்டீங்கல்ல? வேற வழி தெரியலண்ணா. டேய் கோழி, என்னடா குழந்தையோட? வேற என்னண்ணே பண்றது? வீட்டில் பொண்டாட்டி மட்டும்தான் வேலைக்கு போறா. நான் தான் வீட்டில் முறவாசல் பண்ணி துணி துவைச்சு பாத்திரம் வேலைக்கு குழந்தையும் பார்த்துக்கிறேண்ணே. புரியலையாண்ணே? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ண்ணே. வீட்டுல இருந்து வேலை செய்யறதுக்கு பேர் தான்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டு வேலை செய்யறதுக்கு இல்ல. ஓஹோ. டேய், எல்லாரும் கிளம்புங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் 10 கோடி ரூபாய் பணத்தோட போன அந்த நாய் சேகர் கொடலை உருவி மாலையா போடுறேன்டா. அப்ப மொத்த வேலையும் ஒத்த ஆளா நானே முடிக்கிறப்ப. இன் 1977 என் ஒத்த கண்ட்ரோல்ல தான் மெட்ராஸ் சிட்டியா இருந்தது. அப்ப ஏற்பட்டவன் பக்கத்துல இருக்கும்போது நீ பயப்படலாமா? மாலையை காட்டுன்னு வையன், மர்டர் ஆயிடுவேன். டேய், இவனை கண்டிப்பா கூட்டு போய் தான் ஆகணுமாடா. அண்ணே, எக்ஸ்பீரியன்ஸ் கை. மர்டர் மேட்ரு வேற. ஒரு துணைக்கு கூட்டு போவண்ணே. ரொம்ப பேசுறானடா. அண்ணே, கூட்டு போறத பேச்சு துணைக்கு தானே. எட்ரா வண்டி. அண்ணே, அப்புறம் ஒரு சின்ன மேட்ரு. என்ன? இனிமே உங்களால நம்ம வண்டியில போக முடியாது. என்னடா சொல்றீங்க? உனக்கு தான் கண்ணு தெரியாத. கண்ணாடி முன்னாடி நின்னு எப்படி தலை வர்ற? என்னது முன்னாடி கண்ணாடியா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பாஸ் கூப்பிடுறாரு, வா. அப்படியா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேங்க. கூப்பிடுறதே குளிக்கத்தாண்டா. குளிக்கவா? வாடா. I see you, I feel you. இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவீங்க போல. Actually, I studied in Oxford University. ஓஹோ. ஸ்விம்மிங் பூல் தெரியுமா? அப்படின்னா நீச்சல் குளம்டா. நீச்சலாவது தெரியுமா? நீங்க என்னங்க நீங்க?
கம்மாயில முங்குறேன்னா கடல்ல தாங்க எந்திரிப்பேன். இவ்வளவு ஏன் தண்ணி இல்லாத பாரா கிணத்துல தலகீழ குதிச்சு பழக்கங்க எனக்கு. ஓஹோ, கண்ணு தெரியாமலேயே எவ்வளவு வித்தைகளை கத்து வச்சிருக்க. நீ தாண்டா கரெக்ட் அதுக்கு. வா, வா, வாடி, வா, வா, வாடி, வாடி, வா. ஆஹா, ஒரு சொட்டு தண்ணியை காணா. இத போய் ஸ்விம்மிங் பூலுங்கிறாங்களே. அவங்களா ஏதோ சரி பண்ணி சூசைட் பாயிண்ட்ல கொண்டாந்து. ஜேம்ஸ் சார், நீங்க நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையில எழுந்த உடனே ஸ்விம்மிங் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் சொல்றாங்கல்ல, குதிக்கிறேங்க. ஆனா ஸ்விம்மிங் பூல்னு சொல்றீங்க, தண்ணி சத்தத்தையே காணாமே. முருகன், எஸ் பாஸ். ஜேம்ஸுக்காக கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்ணி காட்டுங்களேன். இதோ பண்றேன் பாஸ். பாப்பா குதி குதி, உனக்காக எவ்வளவு நேரம் ஸ்விம் பண்ணி காட்டுறது. பாஸ் சொல்லிட்டான்ல, குதி குதி. அட பாவி, அரை பக்கெட் தண்ணியில கையை விட்டு இந்த ஆட்டு ஆட்டிக்கிட்டு இதுக்கு பேரு ஸ்விம்மிங்ன்றானே. அப்படியே டைவ் அடிக்கணும். 9 அடி ஆழம் இருக்கு. குதி 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 குதி. நம்ம இப்ப குதிக்கலேன்னு அடம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு கண்ணு தெரியும்னு கண்டுபிடிச்சு இவன் ஜாப் அடிச்சிருவான். அப்படியே இவனுக்காக பயந்து குதிச்சோம்னா சிதற தங்கா மாதிரி செதறில போயிருவோம். இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்ற ஐயனாரே. அவர்தான் கூப்பிடுறாருல, குதிங்க ஜேம்ஸ். குதிக்கிறண்டா குள்ள வாங்குது. என்ன குதிச்சுட்டான்? எங்க வரா? 100% கன்ஃபார்ம் இவன் பிளைண்ட் தான். பாய்ஸ், ஜேம்ஸ் ரூமுக்கு அனுப்புங்க, முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. உனக்கு சந்தோஷமாடா? நீங்க தானே சார் குதி 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 நீங்க தள்ளி போய் நெஞ்சடிக்க வேண்டியதானே. என்னடா பெரிய வண்டிட்டு லாரியில கூட்டு போயிட்டு இருக்கீங்க? சார், தீரன் படத்துல கார்த்தியே பெரிய பெரிய அக்யூஷன் எல்லாம் பிடிக்க இந்த மாதிரி லாரியில போவாரு. அப்படின்னா இந்த லாரில தான் ஹைதராபாத் போறோமா? அப்படினா பண்ணுவோமா? அதான் வரைக்கும் தானே லாரி. அதுக்கப்புறம் சாரி. ஓஹோ நம்ம ஊரே சமஜோரே சுத்தி பாரு. குப்பையோட குப்பையா எடி குப்பை வண்டி ஏத்திட்டீங்களா? இந்த வண்டியா ஹைதராபாத் போகுமாடா? சார், இந்த வண்டி ஹைதராபாத் போவோம். ஆனா நாம இதுல ஹைதராபாத் போக மாட்டோம். நம்ம நெல்லூர் வரைக்கும் தான் லிஃப்டே கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாத் தான் போறோமா இல்ல ஐயப்பன் கோயில் பாத யாத்திரை போறோமாடா? கலங்காதீங்க சார், கான்பிடென்ட். ஒரு அக்யூஸ்ட் பிடிக்க போற என்ன ஒரு அக்யூஸ்ட் மாதிரியே கூட்டு போறீங்களாடா? எவ்வளவு தூரம் தாண்டா போகணும்? ஓ சார், கை கட்டின தூரத்துல தான் ஹைதராபாத் இருக்கு. டேய், நீங்க எல்லாரும் மெல்றது இன்ஜின் சவுண்டோட அதிகமா கேக்குதுடா. எல்லாரும் துண்டுறீங்களே, ஒரு மரியாதைக்காவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்களா? அந்த மிச்சரியாவது கொஞ்சம் கொடுங்கடா. அண்ணே, ஆப்ரேஷனே இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயும் ஆயில் ஐட்டமா? பச்சை உடம்புனே, தாங்காது, வேணாண்ணே. என்ன பிரசவம் முடிச்சு வர மாதிரி சொல்றாங்க? அந்த ஜூஸையாவது கொடுங்கடா. இந்தானே. அப்ப எனக்கு சுகர் வந்து நான் அவதிப்படுறது பத்தாதா? உனக்கு வேற வரணுமா? வானப்பு, நீ நல்லா இருக்கணும். உனக்காக ஜூஸை நான் எடுத்துக்கிறேன். டேய், நான் எச்சியாவது முழுங்கலாமாடா? முழுங்குனே, ஓ எச்சி நீ முழுங்குனே. எத்தனை தடவை எங்க மூஞ்சில காரி துப்பி இருப்ப, இதுக்கு எங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? முழுங்குனே. ஐசேகர் ஒன்னா. அண்ணே, சத்தம் போட்டு பேசாதனே, குழந்தை எந்திரிச்சிட போகுது. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். கொலை பண்றதுக்கு குழந்தையோட வந்த ஒரே அடியால் நீ தான்டா. ஐசேகர், உன்னை சம்பவம் பண்ண விட மாட்டேன்டா. அப்ப சம்பவம் ஒரு மேட்டர் ஞாபகத்து வருது. அப்ப 1945. யோ சும்மா இரியா. அண்ணே, இப்போ என்னடா? வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்ட சொல்லுனே, பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் வாங்கணும்னே. நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? நமக்கு தெரியும், பாப்பாவுக்கு தெரியுமா? கக்கா போன ஆம்புலன்ஸே நாரிடும்னே.
நாரிடுமா டேய் வண்டியை மெடிக்கல் ஷாப் பார்த்து நிறுத்துறா வாடா என்னண்ணே குழந்தைக்கு வாங்குறல்ல அப்படியே ட்ரிபிள் எக்ஸல் ஒரு 3 வாங்கிக்கிறேன் பாப்பாவுக்கு எக்ஸல் தானே? டேய் ட்ரிபிள் எக்ஸல் அப்பு கூட நீ துண்ணு சுட்ட உடனே செத்துருக்கலாம் போல போடா